ஓகே கண்மணிகளா இப்போ பாருங்க நம்ம எக்ஸசைஸ் 1.5ல 5th லெசன். Let a b c a, b, c subset of natural numbers. a b c னு மூணு செட் இருக்கு. இது வந்து இயல் எண்களினுடைய உட்கணமா இருக்கு. Subset of natural numbers and a function f a to b defined by f of x equal to 2x plus 1 and g b to c be defined by g of x equal to x square. Find the range of f of g and g of f. Range என்னன்னு கேட்காங்க. ரேஞ்ச்னா நம்ம இப்போ ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கெஸ் பண்ணி பாருங்க x, y. சோ y தான ரேஞ்ச் இல்லையா? சோ அப்ப நம்ம வந்து ரேஞ்சை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்லணும். ரேஞ்சை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். டிஸ்கிரைப் பண்ணணும். ரேஞ்சை நம்ம விவரிச்சு சொல்லணும். ஓகே இப்போ பாருங்க நான் வந்து f of x equal to 2x plus 1, g of x equal to x square. ஓகே இப்போ நான் f of g எழுதுறேன். f of g means f of g of x. okay so f of g of x means x square. so x square f ல அப்ளை பண்ணனும். x square f ங்கற ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணனும். x ங்கற ஃபங்க்ஷன் f of x ஃபங்க்ஷன் தான் இல்லையா? இந்த x க்கு பதிலா அந்த x square போடணும். so 2x square plus 1, this is f of g. okay இப்போ நான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கால்குலேட் பண்ணனும்னா f of g means f of g of x இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு ரேஞ்ச்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நமக்கு எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? சோ அப்ப நம்ம f of g of 1 பாருங்க. அப்ப 2 into 1 square plus 1, that is 2 plus 1 நமக்கு 3 கிடைக்கும் இல்லையா? அதே பாருங்க f of g of 2 போட்டு பாருங்க. 2 into 2 square plus 1. okay 4 so 2 to 4 4 to 8 plus 1 என்ன ஆகும்? 9 ஆகும். so f of g of 3 போட்டு பாருங்க. so 2 into 3 square plus 1, that is 3 square னா 9, 9 to 18, 18 plus 1 19. இப்போ நீங்க range of f of g is equal to 3, 9, 19, and so on. ஆனா நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படினா நமக்கு ரேஞ்ச்ங்கிறது y. so set bracketல இத டிஸ்கிரைப் பண்றேன் y such that y is equal to 2x square plus 1 where x belongs to natural number. இதுதான் இது நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஆக்சுவலா நமக்கு 3, 9, 19ங்கற அந்த நம்பர் வந்து இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதனால நாம என்ன செய்யணும் அப்படினா அந்த ரேஞ்சை நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி நம்ம எழுதிருக்கேன். எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் பாருங்க ரேஞ்ச்ங்கிறது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ். நமக்கு வந்து x a b cங்கற செட் எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் னு சொல்லிருக்காங்க. சோ எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் நமக்கு இந்த கண்டிஷன் இந்த நம்பர்ஸ் வந்து இந்த கண்டிஷன் படி ஃபார்ம் ஆகுது. 2x² + 1ங்கற கண்டிஷன் படி ஃபார்ம் ஆகுது. சோ நம்ம என்ன செய்யலாம் அப்படினா y such that y is equal to 2x² + 1 and x belongs to n. ஓகே எல்லாருக்கும் இது புரியுதா? எல்லாருக்கும் இப்போ இதே மாதிரி தான் நாம இப்போ g of f கண்டுபிடிப்போம். g of f where g of f of x, g of f of x. so g of what is f of x? 2x plus 1, 2x plus 1. இந்த 2x plus 1 இந்த இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். so g னா x square. so நீ என்ன செய்யற? 2x plus 1 ல ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டாம், அப்படியே வெச்சுக்கலாம். இப்போ நீங்க அப்ளை பண்ணனும். g of f of x தானே? so இதுல வந்து g of f of 1 அப்ளை பண்ணி பாருங்க. so 2 into 1 plus 1 the whole square. so 2 plus 1 3. so 3 square answer 9. அடுத்து பாருங்க g of f of 2 அப்ளை பண்ணி பாருங்க. so 2 into 2 plus 1 the whole square. it means 2 2s are 4, 4 plus 1 5, 5 square பண்ணா 25. so g of f of 3 அப்ளை பண்ணி பாருங்க. so 2 into 3 plus 1 the whole square. so 2 3s are 6, 6 plus 1 7, 7 the whole square 49. so இது கூட நம்ம எப்படி எழுத பாருங்க. range is equal to 9, 25, 49, and so on. இதையும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல செட் பில்டர் ஃபார்ம் மாதிரி எழுதி காட்டணும். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி கேட்டீங்கன்னா அதேதான். y ரேஞ்ச்னாலே y ஏன் y போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன் y போடுறோம்? ரேஞ்ச்ங்கிறது உனக்கு செகண்ட் எலிமெண்ட் தான் இல்லையா? போட மைண்ட்ல உள்ள எலிமெண்ட் தான் நமக்கு ரேஞ்ச். அந்த எலிமெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே y ன்னு தான் சொல்லுவோம். டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் x ன்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம இங்க y போடுறோம்.
y ஏன் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். So y such that y is equal to 2x plus 1 the whole square where x belongs to natural number. This is range. எல்லாருக்கும் இது புரியுதா? எல்லாம் நல்லா பாருங்க எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் f of g கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம f of g means f of g of x. ஓகே, நான் இந்த x ல வந்து நான் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு செட் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸோட சப்செட்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். நமக்கு இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். ரேஞ்ச் ஆஃப் f of g வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இத வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். that means செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். அதனால தான் y such that y is equal to அந்த கண்டிஷனல் எழுதி நம்ம x belongs to n. இதே மாதிரி தான் g of f கண்டுபிடிக்கணும். எல்லாரும் நல்ல தெளிவா பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் அது ஏன் போடுறோம் இது ஏன் எழுதுறோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். புரிஞ்சு பண்ணுங்க எல்லாரும். ஓகே, பார்த்தாச்சா? எல்லாம் நல்லா பாருங்க, ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. f of x equal to first question என்ன f of x equal to x square minus 1. நமக்கு என்ன இருக்கு? f of f, it means f of x. Okay, so f of what is f of x? x square minus 1. இப்போ இந்த x square minus 1 ஐயே நாம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? f of x லயே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த x square minus 1 ஐயே இந்த x க்கு பதிலா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதே அங்க பாப்போம். இந்த x க்கு பதிலா இது அப்படியே இந்த இடத்துல போட போறோம். அதாவது x square minus 1 the whole square minus 1. எல்லாருக்கும் புரியுதா? இதை நீங்க என்ன செய்யலாம்? a minus b ங்கற ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பாண்ட் பண்ணி a minus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். a னா உனக்கு x ஸ்கொயர், a னா a ங்கிறது x ஸ்கொயர். சோ x ஸ்கொயர் the whole ஸ்கொயர் minus 2 into x ஸ்கொயர் into 1 plus b ஸ்கொயர், b வந்து இது இல்லையா, plus 1 ஸ்கொயர் minus 1. ஓகே, x power 4 minus 2x ஸ்கொயர். இந்த 1 1 என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். இதுதான் f of f. எல்லாருக்கும் இது புரியுதாது? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் क्वेश्चन பாருங்க. f of f. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இத எடுத்துப்போம். f of f. அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? x power 4 minus 2x square. ஓகே, சோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க. f of f. It means f of x. எப்படி எழுதுறேன் பாருங்க. இந்த f தனியா வச்சிட்டு ஆஃப்ங்கிறது பிராக்கெட் போட்டு இந்த f of f உள்ள எழுதுறோம். It means f of x. So f of bracketல f of x க்கு இந்த ஆன்சர் x power 4 minus 2x square. ஓகே, இப்போ நீங்க இந்த f ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? இந்த டேர்ம் அப்படியே f ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். மறுபடியும் f இந்த x க்கு பதிலா இந்த பிராக்கெட்ல உள்ளத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x power 4 minus 2x square the whole square minus 1. ஓகே, இப்போ இது வந்து a minus b whole square னு வெச்சுக்கோங்க. a square minus 2ab plus b square. உனக்கு a ல வந்து x power 4 இருக்கு, b ல வந்து 2x square இருக்கு. கவனமா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். a square அப்படினா x power 4 the whole square minus 2ab 2 into a வந்து x power 4 into b வந்து 2x square அப்புறம் plus b square plus b வந்து 2x square the whole square அப்புறம் minus 1. இந்த minus 1 தான் இங்க போறோம். ரைட், இப்போ x power 4 2s are 8 minus 2 2s are 4 மல்டிப்ளை பண்ணும்போது பவரை கூட்டணும் இல்லையா, ஆட் பண்ணணும். x power 6 plus 2 ஸ்கொயர் பண்ணா 4 x ஸ்கொயர் பண்ணா x power 4 minus 1. இந்த ஆன்சர் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாம் பாருங்க திரும்ப திரும்ப. அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோ போட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரியும்னு நான் நம்புறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க எல்லாரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல கண்டினியூ